Hi, Mithili. Welcome to Brilliance Delhi Cricketers. Hi, Prashad bro. Hi, Prabhu. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ After a long time இந்த பேனலிஸ்டோட வந்திருக்கோம். ஒரு எக்ஸைட்டிங் ஒரு நியூஸோட தான் வந்திருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்தியா போறாங்களா இல்லையா, புல் அவுட் பண்ண போறாங்களா? ஏன்னா பாகிஸ்தான்ல எல்லாம் நடந்தாங்கன்னா கண்டிப்பா தேவையே இல்லை, அதுக்கு நம்ம போகாமே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேனலிஸ்டே நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம், லைவ்லியா இருக்கட்டும் இல்லை ப்ரீ ரெக்கார்டர்லயா இருக்கட்டும். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் இந்தியா இல்லாம ஒரு டோர்னமெண்ட் நடக்குமா, அதுவும் ஐசிசி ஈவெண்ட், அதுவும் இப்ப இருக்க ஒரு நிலைமையில அப்படின்னு பார்த்தா சான்ஸே இல்லைன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ஜெய்ஷா வர ஐசிசி பிரசிடென்ட் ஆயிருக்காரு, சேர்மன் ஆயிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப கன்ஃபார்ம் ஒரு நியூட்ரல் வென்யூல ஆட போறாங்கன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் அது ஒரு ஓப்பன் ப்ரெடிக்ஷன் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு நியூட்ரல் வென்யூவா துபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல ஒரு ஷார்ட் இது கொடுத்துட்றேன், என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு. முதல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து 2017 அப்புறம் இப்பதான் திருப்பியும் வரப்போகுது. 2017 சாம்பியன்ஸ் பாகிஸ்தான், இந்தியா ஃபைனல் தோத்துருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு பிளைண்டர் ஆடி இருப்பாரு, ஒரு ரன் அவுட்டால மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் டாப் ஆர்டர் எப்பவும் போல கொலாப்ஸ் ஆயிருக்கும் ஐசிசி ஃபைனல்ஸ்ல. அங்கிருந்து இப்பதான் திருப்பியும் நெக்ஸ்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. ஸோ வின்னர்ஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்றப்போ பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 1996 அப்புறம் இப்பதான் அவங்க ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இதுவுமே வந்து ஒரு ஃபுல் ஃபெஸ்டா அங்கேயும் நடக்காம ஒரு நியூட்ரல் வென்யூ துபாயிலையும் சேர்ந்து நடக்க போகுது. மொத்தமா 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 15 மேட்சஸ் நடக்குது, 19 டேஸ் நடக்குது. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 19th February ஆரம்பிச்சு 9th March முடியுது. ஹோஸ்ட் வந்து பாகிஸ்தான், நியூட்ரல் வென்யூ துபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் வந்து 2 குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் இருக்காங்க. குரூப் பில ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல எந்தெந்த ஸ்டேடியம்லாம் நடக்குதுன்னா லாகூர், கராச்சி, ராவல்பிண்டில நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 19 February ஸ்டார்ட் ஆகுது. பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து தான் ஆடுறாங்க, கராச்சியில ஆடுறாங்க. இந்தியாவோட எல்லா மேட்சஸும் ஒரே ஒரு வென்யூல தான் நடக்குது, துபாயில நடக்குது. ஸோ பிளே ஆஃப்ஸ் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் பாத்தீங்கன்னா 4th March and 5th March நடக்குது. அது இந்தியா எங்க ஆட போறாங்கன்றத பொறுத்து தான். இந்தியா குவாலிஃபை ஆனாங்கன்னா அதுல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஆனா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் துபாயில நடக்கும், செகண்ட் செமிஃபைனல் ஆனா செகண்ட் செமிஃபைனல் துபாயில நடக்கும். பாகிஸ்தான் குவாலிஃபை ஆனாங்கன்னா லாகூர்ல நடக்கும். ஃபைனல்ஸும் அதே மாதிரி தான் 9th March நடக்குது. 19th February ஆரம்பிச்சு 9th March முடிக்கிறாங்க. அவுட் ஆஃப் த டாபிக் போய் நம்ம ஒண்ணு சொல்லணும்னா 14th March வந்து ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது வித்தின் 5 daysல. ஸோ ஒரு லாங் கிரிக்கெட் திருவிழா இருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ரெகுலரா வீடியோஸ் இருக்கு, டெய்லி வீடியோஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சொல்லவே வேண்டாம். ஃபுல் வீடியோ பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். வித் நோட் நம்ம ஸ்டேட் பேனலிஸ்ட்க்கு போயிடலாம். பிரசாத் ப்ரோ, எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி? டெஃபினெட்லி லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன்னா 2013 வின் பண்ணி 2017 வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா வின் பண்ணிருக்க வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட்ல வந்து சின்ன ஹசல் ஆயிடுச்சு. ஸோ முகமது அமர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் போடுவார். இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்குது அந்த ஸ்மெல். ரோஹித் சர்மா வந்து எல்பியா இருக்கட்டும், விராட் கோலி வந்து அப்படியே ஃபிளிக் பண்ணுவாரு. பாயிண்ட்ல வந்து ஷதாப் கான் கேட்ச் பிடிப்பாரு. அதுக்கப்புறம் ஷதாப் கான் வந்து யுவராஜ் சிங் எல்பிடபிள்யூ, அது யுவராஜ், அப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஸ்லிப்ல ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆவாரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணிலே நிற்குது. அதுக்கப்புறம் முகமது தோனி வந்து அப்படியே ஒரு ஷாட் அடிப்பாரு, கோ டு தேர்ட் மேன்ல கேட்ச் பிடிப்பாங்க. இன்னும் ஒவ்வொரு விக்கெட் ஆல்மோஸ்ட் இது ஒரு 8 years ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஒவ்வொரு விக்கெட்டும் வந்து கண்ணிலே நிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பே பேக் டைம் ஃபார் இந்தியா. அதே மாதிரி துபாய் இஸ் நாட் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் வென்யூஸ் சொல்லுவேன். பிகாஸ் 2022 வந்து இந்தியா ஏஷியா கப் ஆடும் போது இந்தியா டிட் கோ ஃபார் த செமிஃபைனல்ஸ் கூட நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியா டிட் டூ வெல். அதுக்கப்புறம் 2021 வந்து இந்தியா அங்கதான் T20 வேர்ல்ட் கப் ஆடினாங்க. இதே குரூப் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் அப்போ நமீபியாவோ ஸ்காட்லாண்டோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பங்களாதேஷ் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஹேவிங் செட் தட் அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்து இந்தியா டீம் இஸ் அ பெட்டர் டீம் நவ். பும்ரா இஸ் அ பெட்டர் பவுலர் நவ். அண்ட் ஐ திங்க் அந்த டைம்ல ஷமியும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பும்ரா, ஷமி அண்ட் சிராஜ் காம்பினேஷன் வில் பி பேக். பி வந்து இந்தியா வந்து டிராவல் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரே ஹோட்டல்ல இருந்து ஸோ எங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சோன்ல வந்து இந்தியா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு வந்து நம்ம பிசிசிஐக்கும் ஐசிசிக்கும் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குள்ள நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன்னொன்னு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இனிமே பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு டிராவல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 2027 வரைக்கும் எல்லா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம்ஸும் நியூட்ரல் வென்யூல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுக்கு நீங்க சொல்றீங்க?
அதான் ஐசிசி அது வந்து எல்லாம் ஐசிசி எடுக்கிற முடிவு தான். ஸோ ஐசிசி வந்து எடுக்கிற முடிவு தான். ஸோ அது வந்து வில் லீவ் இட் டு ஐசிசி. ஐ திங்க் தே ஆர் டூயிங் அ குட் ஜாப். ஜஸ்டிஸ் தேர் டூயிங் ஜஸ்டிஸ் டு த கேம் அப்படிதான் சொல்லலாம். பிகாஸ் சி கிரிக்கெட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் ரைட். லைக் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேம். அதை விட முக்கியம் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ரைட். லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க டோன்ட் மிக்ஸ் கிரிக்கெட் அண்ட் அதர் டோன்ட் மிக்ஸ் கிரிக்கெட் அதுவே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சி யூ கான் டூ வெல் ரைட். இப்போ இந்தியா வந்து ஒரு வென்யூ போனாலே அங்க வந்து அந்த I don't want to say like armed forces and all that. இப்போ எப்போ பார்த்தாலும் நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா something or the other is all happening in the borders, right? So at least இந்தியாவது நம்ம எதிர்ப்ப தெரிவிச்சுக்கலாம். எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே interrelated with எனக்கு இந்த மீம்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நம்ம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியாது. டாஸ் இங்க நடந்துட்டு இருந்தா அங்க ஒண்ணு நடக்கும் கிரவுண்ட்ல அப்படின்னு நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. அது கரெக்ட் தான். பட் சி அதுவும் நிறைய இதுதானே சார். இது வந்து நான் this has happened to ஸ்ரீலங்கா ரைட். ஸ்ரீலங்கா வந்து என்னதான் ஸ்ரீலங்கா வந்து அந்த நேஷனை டூர் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கூடாதோ நடக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஸ்திலான் சமரவீராலாம் வந்து டபுள் செஞ்சுரி எல்லாம் போடுவார். அவரெல்லாம் வந்து கிரிக்கெட் பால் விளையாட இடத்துல வந்து வேற எதெல்லாம் விழுந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஹெலிகாப்டர்லாம் வந்து தூக்கிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஐ திங்க் பிரேவ் kudos to the 7 countries who's traveling to that part of the country. But I think like kudos to them, right? They've taken a very brave decision. So எனக்கு சொல்லணும்னா கிரிக்கெட் அதுவும் ஒன்றும் இல்லை. If you are being a very patriotic person, if you want to love the nation, I think you have to respect the country better than a lot of people. Actually என்னன்னா நான் பிரபுக்கு வந்து ஒரு மீம் ஷேர் பண்ணிருந்தேன். இவரு அனுப்பிரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் யார் அது சல்மான் பட்டா இல்ல ஷஷாத் அகமது ஷஷாத் நினைக்கிறேன். என்ன பண்ணிருப்பாரு இந்த மீம்ல வர இதை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பார்டர்ல வைங்க ஒரு ஸ்டேடியம், ஒரு கேட் வந்து இந்தியா பவுண்டரி இந்தியா பார்டர்ல இருக்கணும், இன்னொரு கேட் வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கணும். இந்தியன் டீம் வந்து அந்த பார்டர்ல இருந்து இப்படி வரணும், பாகிஸ்தான் டீம் அவங்களோட பார்டர்ல இருந்து உள்ள வருவாங்க, விளையாடிட்டு போவாங்க. அக்ஷய்குமார் அடுத்த படம் நல்லா இருக்கு. இந்த லைன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர் கில்லாடின்னு ஒரு படத்தை போடுவேன். பார்டர் கில்லாடி. எனக்கு சிரிப்பு தாங்கல அதை பார்த்துட்டு. யார் உலகத்துல இருக்க மொத்த விஞ்ஞானியும் பாகிஸ்தான்ல தான் இருக்காங்கிற மாதிரி இருக்கு. பட் சாரி நான் ரொம்ப ஆஃப் டாபிக் போயிட்டேன். பிகாஸ் நான் வந்து எப்பவுமே நியூஸ் பார்த்துட்டு இருப்பேன். And also I have a very good liking for the armed forces, right? So அதனால பட் having said that, I think இந்தியாக்கு வந்து அந்த ஒரு நல்ல அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. They can be in their zone, they can play well. But New Zealand and Pakistan, they can be risky when it comes to Dubai, because both the teams have performed well in Dubai. Especially New Zealand has performed well against India, so India has to take all these precautions. And squad announcements இன்னும் crucial இருக்கும். யார் ஆட போறாங்க, யார் ஆடல, ஷமி வருவாரா இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு. And also Pakistan is playing very well. அந்த சாம் Ayub and all that. Ayub, Shaheen Zafredi, I think ரிஸ்வான் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆடுவாரு. பட் மற்றபடி I think it's going to be very tough for India, but any day we'll vouch for India to win, right? So let's see, like yeah. Okay, Prabhu, 9 minutes of off. Actually நான் ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். இல்ல நான் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். யாராவது அதை சொல்லிடுறீங்களோன்னு பயந்தேன் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் டு ஜெய்ஷா. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நாங்க ஆடலங்கிறத அவர் சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து. எப்போ வந்துட்டு பாகிஸ்தான் ரெனோவேஷன் அவங்க கிரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாங்களோ அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்றாரு நாங்க வரலன்ட்டு. ஸோ இது எவ்வளவு ஒரு மாஸ்டர் மைண்ட்னா, ஆக்சுவலா நீங்க ரெனோவேட் பண்ணிட்டா நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி அங்க நடத்துறேன், ஹைபிரிட்டா நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு குடோஸ் டு ஜெய்ஷா. அண்ட் செகண்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா நானுமே அந்த பேட்ரியாட்டிசம் என்ன சொல்றது, ஆஸ் இந்தியன் ஃபேனா வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் எனி இந்தியன் பிளேயர்ஸ். அதனால வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸோட கெரியர் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பிரேவ் மூவ் ஃப்ரம் இந்தியா. இந்த பக்கம் ஜெய்ஷா கால் பண்ணி இந்த பக்கம் காதுல வச்சு நாங்க வந்துட்டு டிராவல் பண்ண மாட்டோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அது துபாயில வச்சிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு என்ன சொல்றது, இட்ஸ் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி டு லூஸ். ஏன்னா வந்துட்டு பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க, நியூசிலாந்து மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. பட் பாகிஸ்தானோட இந்த சைடு காது வந்து ஐசிசி, இந்த சைடு காது வந்து பிசிசி. ஆமா. சோ அதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ஆக்சுவலா ஆடியன்ஸ் டீக் அவுட் பண்ணிருப்பாங்க நேரம். அதான். சோ குரூப்ஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்றது, இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி எப்பவும் போல ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அதனால சோ இதுமே வந்துட்டு துபாயில தான் ஆட போறாங்க அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு செமிஃபைனல் ஒன்னுனாலுமே எப்படி வந்துட்டு நம்ம முன்னாடியே நமக்கு வெஸ்ட் இண்டீஸ் அந்த T20 அங்கதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சோ, அந்த மாதிரி செமிஃபைனல் 1 தான் வந்துட்டு ஆக்சுவலா துபாய்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி குவாலிஃபை ஆனாலும் வந்துட்டு
அது வந்து அவங்க இதுல அப்படி இருக்கு. ஆனா ஒரு பிடிஎஃப் மாதிரி ஐ மீன் ஒரு ஆர்டிகல் மாதிரி விட்டுருக்கிறதுல 3 செமிஃபைனலுமே ஸ்டார்ல தான் இருக்கு. ஐ மீன் 2 செமிஃபைனல் ஃபைனலுமே. ஓகே. பட் ஐசிசி அவங்க அந்த போஸ்ட்ல போட்டதுல அப்படி இருந்தது. பட் எனிவே அவங்க சொல்லிடுவாங்க லைக் உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடிக்கங்க செமிஃபைனல் நீங்க அப்படிங்க இது பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனல் வந்துட்டு மார்ச் நடக்குது. ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு ஷார்ட்டர் டோர்னமெண்ட் தான். இந்தியாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலா லைக் நல்லாவே பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பேஸ் பவுலர்ஸும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியா சைடு எதுவும் நான் டிஃபெக்ட்னு இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். மேபி ஏதாவது நடுவில் ஏதாவது டூர்ஸ் அந்த மாதிரி ஆடினாங்கன்னா தான் தெரியும். ஆக்சுவலா இங்கிலாந்து டூர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓடிஐ சீரிஸ். ஸோ அதை வச்சுதான் வந்துட்டு ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி வந்துட்டு எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணிட்டு வராங்க. இது வந்துட்டு ஜெயிச்சா கம்பீருக்கு வந்துட்டு ஒரு மெயின் பூஸ்டா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பீரை வந்துட்டு டெஸ்ட்லயும் சரி ஸ்ரீலங்கா டூர்ல போய் தோத்தப்பையும் சரி. ஸோ மேபி கம்பீர் வந்துட்டு ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபுல் ஆஃப் பண்ணாருனாலே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன்னு என்ன சேட் டு சீனா வந்துட்டு ஸ்ரீலங்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு நல்ல டீம்ஸ் வந்துட்டு லைக் இந்த ஒரு சிடிஐ மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஆப்வியஸா டாப் 8 டீம்ஸ் தான் விளையாடணும். பட் அந்த 2 டீமும் ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு டீமுங்கிறனால அது மிஸ் பண்றது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி அதான் லைக் நமக்கு ஜனவரில இருந்தே வந்துட்டு ஸ்குவாட்ஸ் வந்துடும், ஸ்குவாட் அனாலிசிஸ் அந்த மாதிரி நமக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெவி ஒர்க்ஸா வந்துடும். ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் எக்ஸைட்டிங் கிரிக்கெட் சீசன். என்னன்னா கம்பீர் வந்து இப்ப இந்தியா வந்து ஜூன்ல வின் பண்ணிருக்காங்க T20 வேர்ல்ட் கப். தேல் சே ஒன் பிரிங்ஸ் டூ ரைட். சோ ஒன் வந்து வந்துச்சு T20 வேர்ல்ட் கப். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு வி கோனா வின் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இருக்கு. பட் ஐ திங்க் பாகிஸ்தான் வின் பண்ணாலே வில் பி த்ரூ டு தி செமிஃபைனல்ஸ் பை பீட்டிங் பங்களாதேஷ். சோ யா அந்த 20 தெரிஞ்சிடும் நம்ம செமிஸ் போறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ ஆமா அதுக்கு முன்னாடி 19 ஒரு மேட்ச் 20 ஒரு மேட்ச் நடந்திருக்கு பங்களாதேஷோட. ஸோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சிட்டோம்னா நம்ம செமிஸ் போயிடுவோம். ஸோ 23 தெரிஞ்சிருந்தோம். எல்லாம் ப்ராப்பரா எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால there is nothing to worry. அதே மாதிரி செமிஸ் யாரை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் விக்கி? ஓகே அகைன் இட் டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட்ல முடிச்சோம்னா அதுல செகண்ட் இருக்கவங்க, செகண்ட்ல முடிச்சோம்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கவங்க. ஸோ நம்ம பாசிபிலிட்டிஸ் மட்டும் பேசலாம். இப்போ குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் இருக்கு. இதுல வந்து நமக்கு சிம்ம சொப்பனமா இருக்க செமிஃபைனல்ஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்க நியூசிலாண்டை வந்து குரூப் ஏ முடிச்சு விட்டுறாங்க. இங்கேயே இருந்திருக்கா நீங்க செமிஃபைனல்ல நீங்க வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கிறதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து இங்கேயே முடிச்சிடறாங்க. ஸோ நம்ம நியூசிலாண்டை வந்து செமிஸ்ல பார்க்க போறது இல்ல. எய்தர் ஆஃப் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுல நம்ம சொல்ல முடியல ஆப்கானிஸ்தான் இப்பவே ரைட் ஆஃப் பண்ண முடியுமா நமக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஏன்னா வந்து ஏசியன் கண்டிஷன்ஸ் அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு புழியறாங்க எல்லா இடத்துலயுமே ஏசியன் கண்டிஷன்ஸ்ல. ஸோ என்ன வேணா நடக்கலாம். அது வேணா இங்கிலாந்து இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. ஸோ நல்ல சைடு தான் பியுமே. யார் ஃபேவரட்ஸா தெரியுது இங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு இன்னும் இப்ப இருக்க கரண்ட் ஃபார்ம் வச்சு இந்தியா பாகிஸ்தான் தான் சொல்ல முடியுது. ஏன்னா பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு ஒரு 3-0 ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி டீமா பைண்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் பாபர் அசாம் வேற ஃபயர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒயிட் பால்ல இப்போ ரிஸ்வான் தான் கேப்டன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இப்போதைக்கு இந்தியா பாகிஸ்தான் தான் தோணுது. நியூசிலாண்டும் கொஞ்சம் ஒரு ஒரு லோ பேஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க அவங்களோட கிரிக்கெட் இதுக்கு மொத்தமே மொராலே. குரூப் பி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. எனக்கு என்னமோ இதுல ஆஸ்திரேலியா ஷார்ட் ஷாட்னு தோணுது. இங்கிலாந்து இல்ல சவுத் ஆப்பிரிக்கா தெரியல. உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. பாகிஸ்தான்ல போயிட்டு அவங்க பாகிஸ்தான் உதப்பட்டு வந்தாங்க ஆக்சுவலா. சோ சவுத் ஆப்பிரிக்காவும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சர் சைடா இன்னும் தெரியல. வேற இங்கிலாந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கு. அதுல 3-0 ஜெயிச்சிருக்காங்க. ஆமா அதான் சொல்றேன். சோ சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு லைக் என்ன சொல்றது கரண்ட் ஃபார்ம் வந்துட்டு சரியா இல்ல அப்படிங்கிறேன். வேற எதுவும் இல்ல. அண்ட் பாகிஸ்தான் சோ ஆப்கானிஸ்தானுமே வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிம்பாவே வந்துட்டு ஒரு மாதிரி கமாண்டிங்கா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு கன்டென்ஷன்ல பெருசா எடுத்துக்க முடியாது. பட் அந்த T20 வேர்ல்டு கப் மாதிரி புல் ஆஃப் பண்ணி ஒரு செமிஃபைனல் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து தான் ப்ரோ. அவங்க 2 பேர்ல யாரோட நமக்கு செமிஃபைனல்ஸ் அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா நம்ம கண்டிப்பா இந்த சைடு 2 மேட்சஸ் வின் பண்றது ஷியோர். நான் வந்துட்டு எழுதி தரேன். நீங்க துபாய் மாதிரி விக்கெட்ல வந்துட்டு இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் ஈஸியா வின் பண்ணிடும். 2020 ஒரு வாட்டி மிஸ் பண்ணோம். அது வந்துட்டு என்ன சொல்றது 2 வாட்டியுமே 2020 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஏசியா கப்புமே 2020 தான் நாங்க ஆடினது. 2020 மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால 50 ஓவர்ஸ்ல வந்துட்டு எனிடே வந்துட்டு நம்ம கிட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு பார்க்கணும் லைக் ரோஹித், விராட் கோலியோட ஃபைனல் ஐசிசி டோர்னமெண்ட்ஸா இருக்குமா ஜடேஜாக்கு அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்றதா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஃபேர்வெலா கோலி ரோஹித்தை வந்துட்டு தோல்ல தூக்கி வச்சு ஒரு கப்பு கொடுத்து அமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்.
அதுவும் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன சொல்றது, இதுக்கப்புறமே வந்துட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருங்கிறனால இதுலயே வந்துட்டு ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், லைக் யங் ஃபேசஸ். அண்ட் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், இஷான் கிஷானா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரேல சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. விஜய் ஹசாரே டிராஃபி க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஈவன் ருத்ராஜ் கைக்வாட் கூட ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த பேர் மென்ஷன் பண்றேன்னு நினைக்காதீங்க, லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் அவரோட இதை எடுத்து பாருங்க, விஜய் ஹசாரே ஸ்கோர்ஸ். சோ அப்படி இருக்கும்போது லைக் கன்சிடர் பண்றீங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம்னா அவர் அட்லீஸ்ட் பேக்கப் ஆகாது நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், இஷான் கிஷானா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால லைக் ஒரு ஓப்பன் டோர்ஸ் தான் சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களுக்கு. அண்ட் அதான் துபாயை பொறுத்த வரைக்கும் லைக் மோரோவர் ஃபிளாட் ட்ராக் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியாஸ் கேம் அதான் சொல்லலாம், திரும்ப இட்ஸ் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி டு லூஸ். இந்தியா லாஸ்டா அந்த ஓடிஐ சீரிஸ் ஸ்ரீலங்கால தான் உதவிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஓடிஐ நடக்கல. நோ, அதுக்கப்புறம் இப்ப ஜனவரில தான் நடக்க போகுது. ஜான்ல அந்த இங்கிலாந்தோட நடக்க போறதுதான். டீம் செட் பண்ண போறாங்கன்னு புரியல எனக்கு. அது முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தது, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஓடிஐயே இல்ல. அப்ப நீங்க எப்படி டீம் செட் பண்ண போறீங்க? கேஎல் ராகுல் இருக்க போறாரா? ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ண போறீங்க? ஸ்கை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க அந்த இங்கிலாந்து டூரை வந்துட்டு என்ன சொல்றது, டெஸ்டிமோனியெல்லாம் எடுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ஒரு வார்ம் அப் கேம்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஆக்சுவலா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கே வார்ம் அப் கேம்ஸ் எல்லாம் நடக்கும். 2013 பாத்தீங்கன்னா வார்ம் அப்ஸ் எல்லாம் நம்ம ஆடி இருக்கோம் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஸோ அந்த மாதிரி மேபி வார்ம் அப் கேம்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு அந்த ஓடிஐ சீரீஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். நான் இப்பவும் சொல்றேன், இந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகுது ஈஸி. அண்ட் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் நீங்க வந்துட்டு துபாயில தான் ஒரே இடத்துல தான் ஆட போறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து ஆடிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த விக்கெட் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது there is nothing என்ன சொல்றது, இந்தியாவுக்கு வந்துட்டு இது பிரச்சனையா இருக்கும். இந்தியாவுக்கு மைனஸ்னே இல்லை, எல்லாமே பிளஸ் அமைஞ்சிருச்சு. குரூப்பா இருக்கட்டும், அவங்க ஆட போற ஸ்டேடியம்ஸா இருக்கட்டும், எதுவுமே பிரச்சனை இல்லை. அவங்க பண்ண வேண்டியதான் ஸ்குவாட் செலக்ஷன் கரெக்டா பண்ணிட்டு பிளேயிங் 11 கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாங்கனாலே போதும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நத்திங் அகேன்ஸ்ட் இந்தியா. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற டீம்ஸ் பத்தி பேசணும்னா மேபி பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு டஃப் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஃபுல்லா ஹோம்ல ஆட போறாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க அன்பார்ச்சுனேட் செமிஃபைனல்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, செமிஃபைனல்ஸ் அங்க ஆடிட்டு திரும்ப ஃபைனல்ஸ் வந்துட்டு அவங்க துபாய்க்கு டிராவல் பண்ணும். அண்ட் எல்லா டீம்ஸ்க்குமே வந்துட்டு அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். வந்துட்டு துபாய் வந்துட்டு ஒரு ஃபிளைட் பிடிச்சி போய் பாகிஸ்தான் ஆடிட்டு மேபி மொத்தமாவே துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம். பட் பாகிஸ்தானுக்கு ஐசிசி டோர்னமெண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஃபைனல் தாட்ஸ் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு குரூப் பத்தி? Group B is like very interesting. Group B Group D வச்சிருக்கலாம், Group of Death. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான ஒரு டீம்ஸ். ஆப்கானிஸ்தான் யூ கான்ட் ரூல், ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல போய் செஞ்சாங்க ஆஸ்திரேலியாவை. ஸோ யூ கான்ட் ரூல் them out. And also ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ அமேசிங்கா பண்ணல. ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து I don't know when did they Asian, of course they won the World Cup also, but that was like okay fine, that was there. But I think this will be more, ஏன்னா வேர்ல்ட் கப் வின் பண்ணது கூட ஜஸ்ட் மிஸ். பிகாஸ் ஆஸ்திரேலியா ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானோட. அது மட்டும் ஆஸ்திரேலியா தோத்துருந்தாங்கன்னா அங்கேயே முடிச்சு விட்டுருப்பாங்க உங்களை. பட் you never rule Afghanistan, that too when you're playing in Asian conditions, right? So அது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு I'll go with dark horses தான் நினைக்கிறேன். I think England and Afghanistan, they're going to go to the semi-finals from the Group B தான் நான் சொல்லுவேன். Because England can play spin better. அப்படிங்கிற மாதிரி இப்போ முடிவு பண்ணிட்டேன். கப்பை எழுதி வை அப்படிங்கிற மாதிரி ராஜேந்தர், கப்பை எழுதி வை. India is going to definitely win this Champions Trophy. நான் ஏன் சொல்லேன்னா one cup brings other one. ஏன்னா இப்பதான் World Cup win பண்ணிருக்காங்க. So that will bring you this. So yeah, it's a very good sign. நான் எப்பவே சொல்லுவேன் India is a very good team and அப்படின்னு சொல்லிட்டு we have a very good backup. நம்ம முன்னாடி T20ல சொன்ன மாதிரிதான் இந்தியா ஓடிஐக்கு ரொம்ப நாள் ஆடல. டீமே என்ன பண்ண போறாங்கன்னு புரியாத மாதிரி தான் இருக்கு. அதுல எடுக்கிறவங்களும் நமக்கு வந்து டிபேட்டபிளா இருக்க போகுது. ஸோ ஒரு மாதிரி பெரிய ஹைப் இல்லாம தான் போறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பெரிய ஹைப் இல்லாம போறது நல்லதுதான் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. யாருமே நம்ம 3 பேர் நம்மளே வந்து இப்ப கமெண்ட்ல திட்டுவாங்க ஏன்னா இந்தியா ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் India is going to win ultimately. So yeah, that is there because semi-finals and finals, நீங்க வந்து உங்க வீட்டுல இருந்து கிரிக்கெட் ஆடுறீங்க, எல்லாரும் ஊர்ல இருந்து டிராவல், அந்த எக்ஸாஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. புது இடம், புது இது. ஸோ but you've been there for a very long time now. I think it's a home advantage. Home தான் உங்களுக்கு பேசிக்கா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்தியா கண்டிப்பா ஒரு 2 weeks முன்னாடியே போய் அங்க போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவும் இருக்கும். ஸோ ஓவராலா வந்து கப் எடுத்து வைங்க ராஜேந்தர், அதான் நினைக்கிறேன். ஒரு இந்த டைட்டில் வந்து T20 வேர்ல்டு கப்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் எல்லாம் விளையாடணும். ஃபுல்லா நியூயார்க்ல ஆடிட்டு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போயிட்டு இதுல ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் போனோம். T20 வேர்ல்ட் கப் வந்து நான் வந்து ராஞ்சில இருந்தேன் அப்போ. சரியா, நான் அப்போ வந்து எங்கேயோ வெளில போயிருந்தேன்.
கிஷோரும் விக்கியும் தான் லைவ் வந்தாங்க, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் போய் சொன்னேன் விக்கி இந்தியா ஜெயிக்கும், விக்கி செமிஃபைனல்ஸ். நீங்க எப்படி அப்படிலாம் சொல்றீங்க? they were speaking such a way that India will lose to US also அப்படின்னு. விக்கி அவ்வளவு மோசமா அப்படின்னு இந்தியா ஜெயிக்கும் பாருங்க அப்படின்னு. கரெக்டா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்தியா இந்த ஹோப் கொடுக்க ஹோப். ஏன்னா எல்லாருமே வந்து கடைசி சீரீஸ் they will want to go on a fairy tale இந்தியன் டீமுக்கு. ஏன்னா ஆஷ் அண்ணா போயாச்சு, அஸ்வின் போயாச்சு, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு இருக்கும். இந்தியா will definitely want to give them a fairy tale. Let's hope for the best and leave the rest to God. அவ்வளவுதான் சொல்லுவேன். And my sincere prayers and for all the for all the 6 countries who are traveling to our neighboring country and playing the Champions Trophy for their safety and all. Really, like lot of investment will happen. Like 6 countries or best 15 or best 16 வந்து with the best coaches and infrastructure they're traveling. And now I think my sincere prayers for everybody there for everybody there, right, for their safety and security and for their goodwill also. Successful in the tournament நடக்கணும். My our wishes to the cricket board also to have a very successful tournament irrespective of inner seed. அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சோ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்கன்றது. ஏன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கணும்ல, திருப்பி ஏதோ ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை போயிருக்கு, திருப்பி அவங்க கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அது வந்து அவங்களோட ஒரு ஈகோவை டச் பண்ணுதுல, உங்ககிட்ட நாங்க வரதுக்கே இவ்வளவு யோசிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குங்கிறத மாத்தணும்னு நினைப்பாங்க. சோ they'll make sure that nothing go against them. அதுதான் நான் சொல்றேன், பெஸ்ட் விஷஸ் தான் சொல்றேன். பெஸ்ட் விஷஸ். ஏன்னா ஒரு கண்ட்ரி போனாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஜெட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இப்போ 6 கண்ட்ரிஸ் போறது சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் விடுங்க, ஃபேன்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து எவ்ரிதிங் ஷுட் கோ ஆன் வெல், ரைட்? So அதான் விஷஸ் அண்ட் பிரேயர்ஸ் ஃபார் தேர் இது. அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் they'll pull off this tournament in a very good way and very successful irrespective of whoever being the winners. அதான் நான் வந்து இங்க கப்பை எழுதி வைக்கணுமான்னு நான் திருப்பி என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் முன்னாடி சொன்னதுதான், இந்தியா வந்து அந்த லோ ஹை போட போறது பெஸ்ட், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப இருக்காங்க. அது எனக்கு ஹாப்பி தான். சோ ரொம்ப பெருசா ஐயோ வேற மாதிரி சைடு நம்ம அப்படிலாம் சொல்ற அளவுக்கு இப்ப என்ன சைட்ல போறாங்கன்னு தெரியல. மேபி அதை நம்ம லாஸ்ட் பாயிண்ட்ஸா பேசி முடிக்கணும்னா கூட முடிக்கலாம். ஷார்ட் இவங்க இருக்க போறாங்கன்ற பிளேயர்ஸ் யார் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் கோலி இருக்க போறாங்க, பும்ரா, சிராஜ் இருக்க போறாங்க, ஜட்டு இருக்க போறாரு 5. ஷமி இன்ஜுரி கன்சர்ன்ஸ், மேபி நம்ம ஷமி எப்படி இருக்க போறாரு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். குல்தீப் யாதவ் இருப்பாரு. 6 பேர் சொல்லிட்டேன். சிராஜ் இல்ல ப்ரோ, ரோஹித், விராட் கோலி, பும்ரா, சிராஜ், அதுக்கடுத்து குல்தீப், ஜட்டு, 6 பேர் நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து வேற யாரெல்லாம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு? ஷார்ட் ஆக்சுவலா ரியான் பராக் ரொம்ப பேக் பண்ணாங்க ஸ்ரீலங்கா ஸ்குவாட்ல. சோ அதனால ரியான் பராக் இருக்க சான்ஸ் இருக்கு. ரிஷப் பண்ட் நம்பர் 7. ரிஷப் பண்ட் ப்ரோ அந்த சீனியர் அந்த ஆட்கள் இருப்பாங்க ப்ரோ. ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் 2020 தான் ஆடுறாரு, அவர் ஓடில எடுக்கல. எனக்கு ரியான் பராக், சிவம் துபே, சஞ்சு சாம்சன் எல்லாம் 2020 ஓகே. ஓடி எனக்கு தெரியல. ஆனா 3 மேட்ச் ஆடுனாருன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் வந்துட்டு 3 மேட்ச் ஒன் டேல ஆடினாரு. சிவம் துபேவும் ஆடினாரு. ஃபுல் ஸ்குவாடே போலப்பா, கொஞ்சம் பேர் சும்மா வச்சு அங்க இருக்கிற T20 ஆடுறவங்களே வச்சு இருப்பாங்க. 15ஸ்ல இருப்பாருங்கற மேபி either of ரியான் பராக் or சிவம் துபே. சிவம் துபே has bowling well actually. சுப்மன் கில் ஆடுவாரு. கில் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு. அப்ப 9 வந்துருச்சு. ஆக்சுவலா நம்மளே ஒரு 11 போட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி அக்ஷர் பட்டேல். இல்ல அக்ஷர் ஜட்டு இருக்க வரைக்கும் அவர் 11ஸ்ல இருப்பாரா தெரியாது. பேக்கப் யூசிங் as a batsman. பேக்கப் அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம் ஷாட். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் சொல்லிட்டோமா? குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஆடுவாரு. சோ 11 சொன்ன மாதிரி தான் இருக்கு. எஸ்எஸ்பி கிடையாது, 12 13 இருக்கு. எஸ்எஸ்பி கிடையாது. கில் அண்ட் ரோஹித் ஓபன், 1 டவுன் விராட், 2 டவுன் கேஎல் ராகுல், நம்பர் 5 பண்ட், 6 ஜட்டுவா, ஹர்திக் பாண்டியா. ப்ரோ இதெல்லாம் கட் பண்ணிடுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம ஆக்சுவலா தப்பு பண்ணிட்டோம். நம்ம பிளேயிங் 11 போனது தப்பு ஆக்சுவலா. நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணி சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லா கட் பண்ணி தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க எனக்கு அனுப்பிடுங்க, நான் கட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஆர்கானிக்கா இருக்கு. நம்ம பேச ஞாபகம் வருது. இது நம்ம ரெடியாலாம் பண்ணல. ஓகே ஹர்திக் திட்டாம இருந்தா சரி. நிதிஷ்ல கண்டிப்பா போவாம்பா. நிதிஷ் குமார் ரெட்டி கண்டிப்பா. எதுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கு? ஹர்திக் பாண்டியா நீங்களே கட் பண்ணிருக்கலாம். இது நீங்களே கட் பண்ணிருக்கலாம். நிதிஷ் போயா நல்லா ப்ரோ, நல்லா ஆடுறாரு ப்ரோ. 2020 தான் ப்ரோ ஆடுறாரு அவர். ஒன் டே நான் ரியான் பராக் 3 ஒன் டே ஆடின பிளேயர் அவரை எடுப்பாருங்கிறதுக்கே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன 2020 பிளேயர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹர்திக் பாண்டியா இருக்க வரைக்கும் நிதிஷ் குமார்
பேக்கப் ப்ரோ எத்தனை ப்ரோ 15 தான் ப்ரோ கொண்டு போனோம். நம்மளே 12-13 பேர் கிட்ட சொல்லிட்டோம் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா ஒரு பேக்கப் இருக்காங்க. ஏன்னா ஹர்திக் சரி பாண்டியா T20 வேர்ல்ட் கப்ல யார் வந்தாங்க ஹர்திக் பாண்டியா பேக்கப்? அப்போ நிதிஷ்குமார்னு ஒரு மனுஷன் வந்து இதா ஹர்திக் பாண்டியா எல்லாம் ஃபிட்டா இருப்பாரு ப்ரோ. என்ன ப்ரோ 10 மேட்ச் கூட ஆட போறது இல்ல, இதுக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹர்திக் பாண்டியா நல்லா இருப்பாரு. காலை புடிச்சிட்டு உட்கார்ந்தாருன்னா பயம் டர்தான் இல்ல அங்க எதுக்கு ஒரு அவ்வளவு ஓவர் பண்ணணும் அவசியம் இருக்காது. அவரு 4 ஓவர் கொடுத்தாலே போதும், ஓடியில் 10 ஓவர் போட தேவையில்ல. விக்கி எனக்கு தெரிஞ்சல பிளேயர்ஸ் லைக் அந்த முகேஷ் குமார் எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் விக்கி. எனக்கு தெரிஞ்சு ஹி இஸ் தி ஜாஷ் ஹெசல்வுட் ஆஃப் இந்தியா விக்கி. கரெக்ட். அதே லைன் 30 பேர் கூட்டி போலாமா? 30 பேர் கூட்டி போலாமா? மோஸ்ட் ப்ராபபிள்ஸ் ஒரு 30 வேணா போடலாம். பேக்கப் தானே. சி நம்ம பேசும்போதே அந்த 11s வந்துருச்சு. இவரெல்லாம் பேக்கப் தானே. இப்போ சிராஜ் எல்லாம் எல்லா கேமும் ஆட தேவையில்ல. ஒரு கேம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ இதுல எல்லாமே மஸ்ட் வின் ப்ரோ, எல்லாமே மஸ்ட் வின் ப்ரோ. நீங்க எங்கேயுமே லூஸ் பண்ணணுங்கிற கான்செப்டே வர முடியாது. ஒரு மேட்ச் லூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வேணா இருக்கு. ஏன்னா நீங்க ஆட போறதே 3 மேட்ச் தான். அதுக்கப்புறம் டைரக்டா செமிஸ் ஃபைனல்ஸ். அங்க போயிட்டு நீங்க வந்துட்டு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால பெஸ்ட் 11 மொத்தமே 5 மேட்ச் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு பேக்கப் கீப்பர் கண்டிப்பா கூட்டு போவாங்க. ஏன்னா அந்த டக்குன்னு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதுதான் அந்த பேஸ் பவுலர்ஸ் பண்ணா ஏதாவது இன்ஜுரி ஆகும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 2 பேக்கப் எடுத்துட்டு போவாங்க. தவிர சஞ்சு சாம்சன் சும்மா கூட்டு போக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4ல ஆடு அப்படின்னு சும்மா ஏதாவது தேவைப்பட்டா சஞ்சு சாம்சன் கம்பீர் கூட்டு போவாரு. அவரு வாஷிங்டன்ல கம்பீரோட ஃபேவரட். ரியான் பராக் எல்லாம் வேலைக்கு ஆகுது. ரியான் பராக் வேலைக்கு ஆகுது. சிவம் தூபே எல்லாம் வேலைக்கு ஆகுது. வாஷிங்டன் இருந்தாலும் இவருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிவம் தூபே தான் கூட்டு போவாங்க. நிதிஷ்குமார் கூட்டு போக மாட்டாங்க. பட் சி ஏன்னா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு as a good player. So as a all for ஏன்னா வந்து அந்த ஆஸ்திரேலியா மேட்ச் அப்போ வந்து ஸ்பீக்கிங் தட் they want to groom him as an all format player தான். பட் இங்கிலாந்து சீரிஸ்ல டெபியூ பண்ணாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு, பாப்போம். and வாஷிங்டன் வந்து கண்டிப்பா கூட்டு போவாரு. சோ யா அண்ட் ஆல்சோ விக்கி நம்ம பேசிட்டு இருந்தோம் தனுஷ் கோட்டியன் பத்தி. he has been selected for the Indian squad. நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. தனுஷ் கோட்டியன் கூட்டு போவாங்கன்னு சொல்றீங்களா? சிரிப்பு வந்துருச்சு. but I'm telling you is a very good talent. நல்லா டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த 11s வந்து எங்களோட ப்ரீ பிளான்ட் கிடையாது. ஸ்டில் ஒரு சும்மா ஜாலியா ஒரு ஃபன்னியா பேசி பார்ப்போம் யார் 11s இருக்காங்கனால தான் பிரபு வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாரு. சோ அதெல்லாம் அந்த சீன்லாம் இல்ல. ஆர்கானிக்கா நம்ம எடுத்துக்கலனா நீங்க வியூவர்ஸ் தப்பா எடுத்துக்கிட்டு எங்களை திட்டாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்க பிளான்டா வரல. நார்மலா இப்ப 2-3 விஷயங்கள் வந்துட்டு நல்ல பிளான்டா வந்துட்டு மிஸ்டேக் வந்தப்போ திட்டினீங்க. அதனால இது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது மேலோட்டமா சொன்னதுதான். சோ அதனால கோச்சிக்காதீங்க. ஆனா திருப்பி நம்ம சொல்லிட்டுமே இப்போவே யாராவது விட்டுருக்க வாய்ப்பு இருக்கலாம். நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே. லெட்ஸ் see எப்படி போகுது இந்தியாக்குன்னு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி நேஷன்ஸ் அண்ட் ஆல் தி டீம்ஸ். எக்ஸ்ட்ரா விஷஸ் ஃபார் இந்தியா. டீம் இந்தியா. Thank you. Bye guys. Have a good day. அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து bye.